ஹாய் காய்ஸ், வணக்கம். மாடல் மாமா ஒன் ஷாட் பார்த்துலாங்களா? சின்னதாக ஒரு இன்ட்ரோ. தயங் வந்து வேர்ல்டு வைடு பாப்புலரான ஒரு மாடல். அவருடைய பிராண்ட் இல்லாத, அவருடைய பிக்சர் இல்லாமல் நிறைய பிராண்ட்ஸ் வந்து ரன் ஆகிறது கிடையாது. அவர் ஒரு பிராண்ட் அம்பாசிடராக இருந்துகிட்ருக்காரு. அப்படியே உங்கள் சைட் பார்த்தாச்சுன்னா, நீங்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிடா, நீங்கள் ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் சேல்ஸ் மேனேஜராக அப்படி இருந்துகிட்ருக்கீங்க. அதாவது கோல்டு ஜுவல்லரி ஷாப், ஓகேங்களா? டைமண்ட், பிளாட்டினம், இந்த மாதிரி கோல்டு எல்லாமே சேல்ஸ் பண்ணுற ஒரு பெரிய ஷாப் நிறைய பிரான்ச் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கிற ஒரு ஜுவல்லரி ஷாப், நேம் வேண்டாம், இந்த மாதிரி இருக்கீங்க. அவர் வந்து உங்களுடைய மாமா அவர் தான் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். உங்கள் ஃபேமிலி எல்லாருக்குமே தெரியும். அவங்க இப்போ ஒரு பெரிய ஸ்டேஜில் இருந்துகிட்ருக்காங்க அப்படின்றது தெரியும். உங்கள் ஃபேமிலி எல்லாருமே வந்து ஒரு கில்ட், உங்கள் ஃபேமிலி கிடையாது, அதாவது உங்கள் தாத்தா பாட்டிங்க மட்டும் ஒரு கில்ட் ஃபீலிங்கில் இருந்துகிட்ருக்காங்க. ஏன் அப்படின்னா, தன்னோட பொண்ணு வந்து இந்த மாதிரி லவ் மேரேஜில் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, இப்போ வரைக்கும் நம்ம சேர்த்துக்கவே இல்லை அப்படின்ற ஒரு கில்ட்டிலே சுற்றிட்டுருக்காங்க. தயங் தான் இந்த மாதிரி பெரிய பாப்புலர் ஆகிட்டாங்க இல்லையா? அவங்க பெரிய பணக்காரங்களாக இப்போ இருக்காங்க. இப்போது நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பணத்துக்காக தான் சேர்த்துக்கிட்டோன்னு நினச்சி அவங்க ஒரு கில்ட்டிலே இருந்துகிட்ருப்பாங்க. பட் நீங்கள் தான் வந்து இந்த மாதிரி இந்த என்னோடய அண்ணன் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தயங்கோட அம்மாவுக்கும் தெரியாது, தன்னோட மாமன் பொண்ணு அப்படின்ட்டு தயங்குக்குமே தெரியாது, ஓகேங்களா? தயங் சேம் டைம்ஸ் ஒரு ப்ளே பாய், ஓகேங்களா? அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் எப்படி இன்றைக்கி என்ன ஷெடியூல்லாம் பார்த்தீங்களா? என்ன ஷெடியூல் சொல்லுங்கள் சார். இன்றைக்கி வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப் வந்து ஏதோ லான்ச் பண்ண போகிறாங்களாம். என்ன ஜுவல்லரி ஐட்டம் என்னன்னு தெரில. பட் அதுக்கு உங்களை ஓப்பனிங்காக கூப்பிட்ருக்காங்க. ஓகே, டைமிங் சார்? டைமிங் வந்து 2:30 to 4. ஓகே, சரி, ஓகே. அப்போது எனக்கு ரிமைண்ட் பண்ணுங்கள் ஒரு 1:30 2 o'clock மேலே. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே போயிட்டுருக்கு. இப்போது உங்கள் சைடில் இப்போது இன்றைக்கி தான் வந்து தயங் வந்து உங்கள் ஜுவல்லரி ஷாப்புக்கு தான், அதாவது நீங்கள் ஒர்க் பண்ணுற ஜுவல்லரி ஷாப்புக்கு தான் இப்போ வரப்போகிறாருன்றதுக்காக காலையிலேருந்து அப்படியே பெரிய ஆர்ப்பாட்டமாக போயிட்டுருக்கு. அந்த ஓப்பன் பண்ணி வைக்க போகிற இந்த ஜுவல்லரி வந்து ஒரு பெரிய அந்த மியூசியம் எக்ஸிபிஷன்லலாம் வைப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நிறைய கிராண்டாக பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே வந்து உங்களை வந்து ஒயின் இது கரெக்டாக பண்ணிங்களா, இது பண்ணிங்களா, அது செஞ்சுங்களா, இது செய்யாமல் ஏன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உருட்டிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் கடன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீங்கள் சார் ஃபைனலாக எல்லாமே முடிஞ்சிச்சு, ஓகே, எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும், அவர் வரும்போது எல்லாம் கரெக்டாக இருக்கணும், புரியுதா? ஓகே சார். லஞ்செலாம் 2:30 முடிச்சுட்டு திரும்ப அவங்கவுங்க இடத்துல வந்துடுறேங்க. ஓகே சார். சரிங்க சார். எல்லாம் கரெக்டாக இருக்கணும் ஒயின். அப்புறம் உங்ககிட்ட தாங்க. சரிங்க சார். ஓகே சார். இந்த பிரான்ச்சுக்கு நீங்கள் மேனேஜராக இருக்கேன். ஓகே சார், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் சார், நான் பார்த்துக்குறேன் சார். சரிங்க ஒயின், உங்களை தான் சரிங்க சார், நான் பார்த்துக்குறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போது லன்ச் டைம் ஆகுது. நீங்கள் இப்போ லன்ச் டைமுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. அம்மா, என்னம்மா? தயங்க வராங்கன்னு சொன்னல, நான் அந்த ஸ்வீட்ஸு, அம்மா நமக்கு தான் தெரியும் அவங்க சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு தெரியாது நம்ம சொந்தம் அப்படின்ட்டு, புரியுதா? சும்மா ஏதாவது பண்ணிகிட்ருக்காருமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறீங்க. திரும்பவும் உங்கள் அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. பரவாயில்லடி, பேசு, இந்த மாதிரி தாத்தாவும் பாட்டி தானே, அவங்கக்கிட்ட பேசுகிறது கிடையாது, பேச வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, நீ பேசின என்னம்மா? கேவலமாக இருக்குமா, சும்மா இருமா. நீ கட்டிக்கு போகிற பையன் மா, இந்த மாதிரி பேசாதம்மா, ஃபோனை வைமா, தயவு செஞ்சு ஃபோனை வைமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது பண்ணுறாங்க. இப்போது அங்கே தயங் சைட்லேருந்து இப்போ தயங் பக்கத்துலேருந்து ஒரு பொண்ணு எந்திரிச்சு போகுது. தயங் என்னாச்சு அதுக்குள்ளாலே? எந்த போடி, என்ன தயங் எந்திரிச்சு போடின்னு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது தயங் இப்போ தான் எந்திரிச்சு அவர் குளிக்க போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இப்போது கீழே வராரு. இப்போது சார் போகலாமா? வண்டி எடுங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பி வராங்க. இப்போது உங்கள் ஜுவல்லரி நீங்கள் ஒர்க் பண்ணுற ஷாப் எல்லாமே இப்போ கரெக்டாக ரெடியாக இருக்குது. இப்போது அவர் இங்கே வந்துட்டுருக்காரு, இப்போது கிராஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நியூஸ் கிடைக்கிது. அவருடைய பிஏ வந்து கூடவே இருந்து இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, நாங்கள் இங்கே வந்துட்டுருக்கோம், அங்கே வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது உங்கள் சைடில் எல்லாருமே இப்போ ட்ரம்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ஆரவாரமாக வந்து உங்கள் ஷாப் கிட்ட முன்னாடி நின்றுட்டுருக்காங்க. இப்போ தான் கீழே இறங்கி வராரு. இப்போது நீங்கள் தான் போய் ஒரு புக்கே எடுத்து கொடுக்குறீங்க. அவர் பார்வையெல்லாம் உங்கள் மேலே தான் இருக்குது. சார் வெல்கம் சார். வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றீங்க. இப்போது
கூப்பிட்டு போகிறீங்க. இப்போது உங்கள் ஷாப்புடைய ஓனர் இருப்பார் இல்லைங்களா, அவருமே வந்திருப்பார். தயம், இதுதான் நீங்கள் லான்ச் பண்ண வந்திருக்குது. ஓகே, என்ன வேரியன்ட் இது? இதில் ஸ்பெஷாலிட்டியாக இருக்குது. இதோட மதிப்பு மட்டுமே கிட்டத்தட்ட 10 crores சார் இது. ஓ, ஓகே, சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது லான்ச் பண்ணியிருப்பாங்க அந்த ஜுவல்லரியை. சேம் டைம்ஸ் வந்து நிறைய ஃபோட்டோஸ், வீடியோஸ், அதுக்கப்புறம் அந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் சார் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட். ஏன் காம்ப்ளிமெண்ட் என்னன்னு தெரியாதா? சொன்னாங்க சார், இருந்தாலும் சொன்னது தான் திரும்ப இந்த மாதிரி வெளியில் வந்து தான் கேட்குறேன், எனக்கு பிடிக்க. ஓகே சார், ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஷாப்பை ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறீங்க. நீங்களும் கூட ஒரு 2 பேரும் சேர்த்து வராங்க. சார் நீங்கள் எந்தெந்த செக்ஷன்லாம் பார்க்குறீங்க? எல்லா செக்ஷனையும் காமிங்க ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க சார், காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு செக்ஷனாக நீங்கள் காமிக்கிறீங்க. கோல்டு, சில்வர்லேயே ஆன்டிக்கு, கோல்டில் ஆன்டிக்கு, வைரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் காமிச்சிட்டு வரீங்க ஒரு செக்ஷனாக. அந்தந்த செக்ஷன்லேயும் காமிச்சிட்ருக்கிறப்ப அவர் உங்களையும் தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்பப்போ வந்து சாரீ அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறீங்க. சேம் டைம்ஸ் வந்து இடுப்பில் சாரீ அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. எல்லாத்தையுமே அவர் நோட் பண்ணிகிட்டே இருப்பார். உங்களுக்கு ஒரு மாதிரி ஹெசிடேட் ஆகிட்டே இருக்குது. அவர் பண்ணுறது, பார்க்குறது எல்லாம் நோட் பண்ணுறதெல்லாம் நீங்களுமே நோட் பண்ணுறீங்க. என்ன இவன் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். சார் காமிங்க சார். இதில் வந்து இத்தனை வெரைட்டி இருக்குது. இத்தனை வெரைட்டியில் வந்து இது மட்டும்தான் எங்கள் ஷாப்பில் வந்து ஃபேமஸ் இந்த பிரான்ச்சில். ஆனால் வந்து மெயின் பிரான்ச்சில் வந்து இதோட நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் நீங்கள் காமிச்சிட்டே வந்துட்டுருப்பீங்க. அது 3 ஃப்ளோர்லேயுமே ஒரு செக்ஷன் சொல்லிட்டு ஒரு 17 செக்ஷன் இருந்துகிட்ருக்கோம். எல்லாமே சொல்லி முடிச்சுட்டு வரதுக்குள்ளால கிட்டத்தட்ட 7:30 8 o'clock கிட்ட ஆயிருக்கும் நியர்பை. நீங்கள் இப்போ வந்து வாட்சை பார்த்துட்டு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. சார் அவ்வளோதான் சார். நீங்கள் ஜுவல்லரிஸ் ஏதாவது எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா என்ன வெரைட்டி, எந்த டைப் அப்படின்னு சொன்னீங்கன்னா. எனக்கு பிளாட்டினம் ப்ளஸ் டைமண்டில் வேணும். ஓகே சார். என்ன ஜுவல்லரி? எனக்கு இந்த மாதிரி ப்ரேஸ்லெட்லேயும் ரிங்லேயும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகே சார். இப்போது பிளாட்டினம் செக்ஷனுக்கு கூப்பிட்டு போகிறீங்க. சார் பிளாட்டினம் செக்ஷனில் ப்ளஸ் டைமண்டோட இவங்க தான் சார். ஏன் நீ காமிக்க மாட்டியா? இல்லை சார், நான் வந்து இந்த இதுக்கு இன்சார்ஜ் கிடையாது. நான் ஹோலாக பார்த்துக்கிறேன். பட் இவங்களுக்கு தான் அதோடைய வெரைட்டி எல்லாமே ப்ளஸ் மைனஸ் எல்லாம் தெரியும் சார். இருந்தாலும் பரவாயில்ல, நில்லு அப்படின்னு சொல்லிட்டு நிற்க வச்சுட்டு அவர் இப்போ வந்து சூஸ் பண்ணுறாரு. அவர் சூஸ் பண்ணுறது கூட லேடீஸுடைய ரிங்கு, லேடீஸ் ப்ரேஸ்லெட் தான் பார்த்துட்ருக்காரு. சார் இது லேடீஸ்க்கு. ஆமாம், ஏன் அவனுக்கு? ஓகே சார். யுவர் விஷ் எடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுக்க சொல்லியிருப்பீங்க. அவருமே உங்களை பார்த்துட்டு அவர் எடுத்துகிட்ருக்காரு. என்ன ஒரு மாதிரியாக பார்க்குறேன், இவன் நல்லவனா கெட்டவனா? நான் கூட அத்தை பையன் நல்லவனாக இருப்பான்னு நினச்சேன். பட் ஆனால் பார்வை எல்லாமே ஒரு மாதிரியாகவே இருந்துகிட்ருக்கு. இதில் வேறு நல்லவன், ஆஹா ஓஹோ, இவனை வேறு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ற அளவுக்கு கதாலேருந்து வச்சிட்ருக்குது என் அம்மா. முதல்ல போயிட்டு சொல்லணும் இவன் எப்படிப்பட்டவன் என்னன்னு சொல்லிட்டு. என்ன பேசிகிட்டு இருக்க? இல்லை சார், இல்லை, டைம் ஆகுதுன்றதுக்காக. ஏன் டைம் ஆயிருந்தா எனக்கும் தான் டைம் ஆகுது, நான் இருக்கலையா? நீ இருப்படா, உனக்கு கோடியாக பணம் கொடுக்குறாங்க, நீ இருக்க. நான் ஒர்க்கிங் ஹவர்ஸ்க்கு மேலே இருந்தேன்னா எனக்கு என்ன ஓட்டி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அமௌண்ட்டு எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமூச்சு விட்றீங்க. இப்போ அப்படி தான் அவர் நகை எடுத்துகிட்டு இப்போ வந்து கீழே இறங்கியிருப்பார். இப்போ வந்து கீழே இறங்குனதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட வந்து ஒருத்தவங்க பேசுகிறாங்க. சார் அதெல்லாம் முடியாது சார், எங்கள் வீட்டில் 6 o'clock வரணும்னு சொல்லியிருப்பாங்க. நான் இப்போது 8:30 கிட்ட ஆகிடும் போல் நான் வீட்டுக்கு போகிறதுக்கே. சான்ஸ் இல்லை சார். இதோ பாருமா, சின்னதாக பார்ட்டி மாதிரி, வேறு ஒன்றும் இல்லை. சார் இல்லை சார், எங்கள் வீட்டில் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க சார், புரிஞ்சுக்கோ. இதோ பாருமா, வாம்மா, சின்னதாக ஒன்றும் இல்லை. நீ இந்த பிரான்ச்சோடைய மேனேஜரில், அதுக்காக தான் அவங்க தயங்கிக்கிட்டே சொல்கிறாங்க. பட் நான் உங்களுக்கு சுத்தமாக விருப்பமே கிடையாது. சார் நான் வீட்லையாவது பர்மிஷன் கேட்டுக்கிறேன் சார். தாராளமாம்மா, நான் கூட பேசட்டுமா? சரிங்க சார், நான் அம்மாட்ட பேசிட்டு சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் வேணால் பேசுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தயக்கமாக வீட்டில் ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க. அதனால் என்னடி, தயம் கூட தானே, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, போயிட்டு வா. அம்மா, அவன் பார்க்குற பார்வையே சரியில்லைம்மா,
இவங்க எல்லாருமே வந்து ஜென்ஸ், நான் மட்டும்தான் அதில் பொண்ணு. நான் மட்டும் போய் என்ன பண்ண போகிறேன் சொல்லு. எனக்கு அங்கெல்லாம் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குமா, சொன்னால் அவனுக்கு புரியாது. ஏய், கூட சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் யாரும் இல்லையா? அது யாராவது 2-3 பேர் ஏதாவது வருவாங்கம்மா, எல்லா பொண்ணுங்களும் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. சரிடி, அப்புறம் அவங்க கூப்பிட்றாங்கன்னு சொல்கிற, அப்புறம் தயாங்க இருக்கான்ல. அம்மா நீ தயாங்க சொல்லாதம்மா, அவன் ஒன்றும் நல்லவ மாதிரி தெரியல. இதோ பாரு, போயிட்டு வா, புரியுதா? தயாங்காக தான் சொல்கிறேன். தயாங் இல்லைன்னா நான் எதுக்கு சொல்ல போகிறேன்? அதானே பார்த்தேன். தயாங் இதோ. சரிம்மா, லேட் ஆகும்னு நினைக்கிறேன். எவ்வளோ நேரம்டி ஆகும் தெரியல, ஆனால் லேட் ஆகும்னு சொல்கிறாங்க. நான் ஒரு 1 ஹவருக்குள்ளே கிளம்பி வர பார்க்குறேம்மா. சரிடி, பத்திரமா போ, பயப்படாதானே. தயாங்க இருக்கா? ஆமாம், தயாங் சொல்லாதம்மா. அவனை பார்த்தா தான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கிற மாதிரியே இருக்குது. பார்வையே சரியில்லை. என்னடி சொல்கிற? ஆமாம்மா, அவன் பார்வையே சரியில்லாத மாதிரி தான் இருக்குது எனக்கு என்னவோ. சரி, அப்படிலாம் இருக்க மாட்டான், நல்ல பையன்தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். உனக்கு எங்கே தெரிய போகுது? என்னடி? சரிம்மா, நான் நேரத்துலேயே வர பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போது கீழே போகிறீங்க. கீழே போயிட்டு, சார் அம்மா ஓகே சொல்லிட்டாங்க வீட்டில், பட் ஆனால் நீங்கள் எல்லோரும் மேலாக போகிறீங்க, நான் ஃபீமேல் மட்டும் எப்படி சார்? இல்லைம்மா, ஒரு 2-3 எக்ஸிக்யூட்டிவ் சேல்ஸ் வராங்க, அவங்க கூட நீ வா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் ஒரு காரில் போயிருப்பாங்க. உங்களுக்கு தனியாக ஒரு கார் அரேஞ்ச் பண்ணி அதில் வர சொல்லியிருப்பாங்க. தயாங்க ஒரு 3 பீஸ் மேலாக தான் போயிட்டுருக்காரு அவர். இப்போது நீங்கள் வந்து முன்னாடி போயிட்டு ரீச் ஆகிட்டீங்க. அவங்கெல்லாம் வந்து இப்போ பின்னாடி தான் வந்துட்டுருக்காங்க. நீங்கள் முன்னாடி போயிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. நீங்கள் அந்த எக்ஸிக்யூட்டிவ் சேல்ஸ் ஒர்க் பண்ணுற லேடிஸ் எல்லாருமே. இப்போ அவங்க வந்துட்டு, வயன் என்ன ஜூஸ் குடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கீங்க? சார், அப்புறம் ட்ரிங்க்ஸ்லாம் சார், பழக்கம் இல்லை, எங்களுக்கு சுத்தமாக ஆகாது. அந்த பொண்ணுங்களும் அதான் சொல்கிறாங்க. இப்போது ஒரு மாதிரி பார்க்குறாங்க எல்லாருமே. சார், போதும் சார், நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. வீட்டில் பர்மிஷன்லாம் கொடுக்கல சார், நாங்கள் ஏதோ கொஞ்சம் கெஞ்சி அந்த மாதிரி கேட்டு தான் சார். அவர் தயங்க வந்து பார்க்குறாரு. உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது சார். அங்கே என்ன வயன், என்ன நீங்கள் வாழ்க்கையில் அந்த மாதிரி இடத்த பார்த்துருப்பீங்களா? சார், எங்களுக்கு பார்க்கும்போதே பயமாக தான் சார் இருக்குது. எங்களுக்கு இதோட போதும்னு நினைக்கிறோம். பரவாயில்ல, ஜூஸ் ஃபுல்லாக குடிச்சிட்டு போங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஜூஸ் குடிச்சிடுறீங்க. ஃபுல்லாகவே குடிச்சிடுறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி கேர் ஆகுது. மற்ற பொண்ணுங்களுக்கும் அப்படி தான். மற்ற பொண்ணுங்கள்லாம் வந்து ஒரு ரூமில் போய் படுக்க வச்சுருப்பாங்க. அதாவது ஒரு ரூமில் போய் படுக்க வச்சுருப்பாங்க. இப்போது உங்களை மட்டும் ஒரு லேடி வந்து இன்னொரு ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. எங்கே மேம்? இல்லைம்மா, கொஞ்சம் நீ ரெஸ்ட் எடுத்துகிட்டு போ, ஒரு மாதிரி மயக்கமாக இருக்கு. ஓகே, எனக்கும் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். என்னாச்சு, ஒரு மாதிரி இருக்குது, என்னன்னே தெரியல மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து புலம்பிக்கிட்டே நீங்கள் போகிறீங்க. இப்போது தயாங்க வந்து அந்த ரூமுக்கு வராரு. நீ என்ன ஆச்சு எனக்கு? நீ நீ உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. தயாங்க அப்படியே உங்களை பார்த்து அப்படியே சிரிக்கிறாரு. என்ன சிரிக்கிற நீ? என்னாச்சு எனக்கு? நீ ஏன் 2 தெரியுற எனக்கு? வயன் பாருண்ணே, இங்கே பார்க்குறதா நான் அங்கே பார்க்குறதாண்ணா? இங்கே பாருடி, நான் எந்த பொண்ணுக்கிட்டையும் இல்லை இந்த மாதிரி இருந்தது கிடையாது. என்ன மாதிரி இருந்ததே கிடையாது நீனு? ஆமாண்டி, எந்த பொண்ணுக்கிட்டையும் இந்த மாதிரி அவளோட சுயநலவே இல்லாமல் இருந்தது கிடையாது. நீ தான் என் ஃபஸ்ட்டு, புரியுதா? அவள் என்கிட்ட விருப்பமாக தயங் பின்னாடியே ஓடியாருவாங்க. ஆனால் நான் தான் இப்போ உன் பின்னாடியே ஓடியார மாதிரி இருக்கு. அது என்ன எனக்கு பிடிக்கலடி. நீ ஏன் என்கிட்ட வரணும்னு தோணுது. எதுக்கு நான் உன்கிட்ட வரணும்? ஏன், என்னாச்சு தயாங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிச்சு நின்று கேட்பீங்க. அவர் அப்படியே உங்களை பார்க்குறாரு மேலேயும் கீழேயும்.
என்ன தயாங் பார்க்குற? என்ன? சரி, நம்ம விளையாடுவோமா? என்ன விளையாடணும் சொல்லு. எனக்கு விளையாடுறதுன்னா எனக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அப்படியா? ம், ஆமாம். அப்பா அம்மா விளையாட்டு விளையாடலாமா? என்ன நீ தப்பாலாம் பேசுகிற? என்னடி இவ்வளோ போதையில் இருக்க? தப்பு ரைட்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்ட வராரு. என்ன தயாங், அது தப்பு. சின்ன வயசில் என்னோடய கசின் பையன் அவனை என்கிட்ட இந்த மாதிரி கேட்டான். நான் அப்படியே சொப்புன்னு அடிச்சிட்டேன். அது தப்பு தானே தயாங்? நான் என்னோடய தயாங்குக்கு தான் அப்படின்னு சொல்லி என்னை சின்ன வயசுலேருந்து சொல்லி சொல்லி வளர்த்தாங்க எங்கள் அம்மா. அவங்க எனக்கு தெரியாது. அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்க்குறாரு. ஓ, இப்போது தயாங்கன்னு நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்கதால அப்படி சொல்கிறா போல் அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிருப்பாரு. ஒரு மாதிரி சிரிச்சிட்டு திரும்பவும் கிட்ட வராரு. என்ன தயாங் சிரிக்கிற? சொல், வேறு ஏதாவது சொல்லு. எனக்கு தலையெல்லாம் ஏன் சுற்றுதுன்னே தெரியல. நீ ஃபஸ்ட்டு 2 தெரிஞ்சியா? இப்போது 3 கேளு. ம், சொல்லு. இப்போது நீ 4 தெரியுற. நீ இங்கே இருக்கியா, இங்கே இருக்கியா, இங்கே இருக்கியா, இங்கே இருக்கியா? இங்கே வா. அப்படியே முன்னாடி வரீங்க 2 ஸ்டெப்பு. இப்போ அப்படியே அவரை போய் முட்டிட்டு நிற்கிறீங்க. அவர் எப்படி நீங்கள் போயிட்டு அப்படியே உங்கள் தலையால் அவரை நெஞ்சு அப்படியே தொடுற மாதிரி இருக்கும். இப்படி போயிட்டு உங்கள் ஃபோர்ஹெட் அவர் நெஞ்சை இப்படி மோதி நிறுத்தி நிற்கிறீங்க. என்னடி பண்ணுற? நீ தானே இங்கே வா சொன்ன. நான் வேகமாக மோதிக்குச்சு. இங்கே பார், உன் நெஞ்சு தான் என்னை அடிச்சிச்சு. இங்கே தொடச்சி விடு, இடிச்சு சரி தேய்ச்சி விடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களுக்கு 2 தீத்தி விட்டுருப்பாரு. சரி சொல், ஏன் கூப்பிட்ட? சரி, இங்கே பார். பார்த்துட்டேன். நீ ஏன் இவ்வளோ அழகாக இருக்க? ரொம்ப அழகாக இருக்க. என்னை விட ரொம்ப அழகாக இருக்க நீ. எப்படி? அவர் அப்படியே உங்களை பார்க்குறாரு. உன்னை விடவா? என்னை விட நீ ரொம்ப அழகாக இருக்க. எப்படி இது? இல்லடி, நீ தான் கொல்ற. நான் எந்த பொண்ணு பின்னாடியும் இல்லை. இந்த மாதிரி ஏதோ உன்னை பார்த்த உடனே அப்படியே உன்னை தூக்கிட்டு போகணுன்னு தோணுச்சு. அங்கே நிறைய ஃபார்மாலிட்டிஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்ததால் தான் கிட்ட வர்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. எந்த பொண்ணாக இருந்தாலும் என் பின்னாடி வருவாளுங்க. தயாங் கூப்பிட்றான் அப்படின்னு சொன்ன உடனே வருவாளுங்க. என்னை பார்த்த உடனே பின்னாடி தயாங் 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 அதே மாதிரி தான் சொல்லிட்டு தெரிவாளுங்க. ஆனால் நீ என் கண்ணை பார்த்து பேசுகிற. உன் கண்ணில் கொஞ்சம் கூட வெக்கம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. பயம் அந்த மாதிரி எதுவும் இல்லை. அந்த கண்ணில் ஒரு ஸ்பார்க் என்ன இழுக்குச்சுது ஏன்னு தெரிலடி. டேஸ்ட் பண்ணணும்னு தோணிகிட்டே இருந்துச்சு. சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பொண்ணுக்காகவும் ஈகராக இப்படி வெயிட் பண்ண மாதிரி தெரியவே இல்லைடி. அப்படி வெயிட் பண்ணேன், ஏன்னு தெரியவே இல்லை. நான் அவ்வளோ ஹார்டாக ஃபீல் பண்ணேன்டி. என்ன தயாங் சொல்கிற? ஒரு மாதிரி ஏன் பேசுகிற நீ? எனக்கு தான் தப்பாக தெரியுதா? தப்பாலாம் பேசலை, கரெக்டாக தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உட்கார வச்சுருப்பார் பெட்டில். சரி தயாங், நான் வீட்டுக்கு போகிறேன், டைம் ஆகுது, எங்கள் அம்மா திட்டுவாங்க, நான் 1 ஹவரில் வரேன் அப்படின்னு சொன்னேன். 1 ஹவருக்கு மேலே ஆகிடுச்சு. எனக்கு போக போக அப்படியே தலையெல்லாம் ரொம்ப வலிக்குது. இப்போ உங்ககிட்ட பக்கத்தில் உட்காந்துருப்பாரு. சரி வயன், என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? அவனை எனக்கு பிடிக்குமே, சின்ன வயசுலேருந்து பிடிக்கும். அம்மா இப்போ பாரு தயாங் 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 சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியா? என் பேரா? ஆமாம், உன் பேர் தானே தயாங். மிஸ்டர் கிம் தயாங் பிராண்ட் அம்பாசிடர் நீ தானே? ஓ ஓகே.
ஒரு வேளை இங்கே காலையில் இங்கே பேசிகிட்டு இருந்தது எல்லாத்தையும் திரும்ப ஏதோ வழ குழன்னு உளறிட்டுருக்கா போல் அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிக்கிட்டாரு. சரி, நம்ம இப்போ குளிக்கலாமா? ஏன்? நான் ஏற்கனவே குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கேன். நான் வீட்டுக்கு போயிட்டு தான் குளிச்சுட்டு தூங்குவேன். அப்புறம்தான் தூங்குவேன். புரியுதா? சரி, இப்போ குளித்து ஃப்ரெஷ் ஆக மாட்டியா நீ? ஏன்? நான் ஏன் இப்போ குளிக்கணும்? சரிடி, சரி, ஓகே. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? அதான் சொன்னனே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அப்போ என்னை கட்டிப்பியா? ஏன் நான் உன்னை கட்டிக்கணும்? அதான் உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. ஆமாம், உனக்கு என்ன பிடிக்கலையா? அப்போது ரொம்ப பிடிச்சிருக்கடி, அதனால தான். ப்ளீஸ் என்னை கட்டிக்கிறியா? கட்டிக்கிறேன். நீங்கள் அதாவது தாலி கட்டிக்கிறேன் அப்படின்ற அர்த்தத்தில் நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஆனால் அவர் சொன்ன அர்த்தம் கட்டி பிடிச்சிக்கிறியா அப்படின்ற மாதிரியான அர்த்தம். உடனே உங்களை இறுக்கி கட்டி அணைச்சிருப்பாரு. நீங்கள் அப்படியே அவர் பார்க்குறீங்க. அதாவது நீங்கள் உங்கள் நிலவரத்துலேயே உங்கள் ஸ்டாண்ட்லேயே நீங்கள் இல்லை, இருந்தாலுமே நீங்கள் பேசுகிறீங்க. சேம் டைம்ஸ் இந்த மாதிரி கன்வர்சேஷன் போயிட்டுருக்கு. அப்படியே ஷாக்காக பார்க்குறீங்க. என்ன பண்ணுற? என்னை ஏன் டச்சு பண்ணுற? நீ டச்சு பண்ணுறதெல்லாம் தப்பு. தள்ளு தள்ளு தள்ளு, நீ வீடு. என்னடி, என்னை கட்டிக்க மாட்டேன்? நீ கட்டிக்கிறேன், பட் ஆனால் இப்போ இல்லை. கையை எடு. ஏன்டி? இல்லை, கையை எடு. இருக்காது, ரொம்ப டைட்டாக இருக்குது. என்னோடய பாடி பார்ட்ஸ்லாம் ஒன்று உரசுது, ஒரு மாதிரி இருக்குது. வேண்டாம், தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுருப்பீங்க. அவர் உங்களை பிடிச்சிட்டே இருந்திருப்பாரா? சேம் டைம்ஸ் நீங்கள் தள்ளியிருப்பீங்களா? 2 பேரும் சேர்ந்து பெட்டில் விழறீங்க. என்னை இழுக்கிறடி, இருந்தாலும் உன்னோட நிலவரமே இல்லாமல் உன்னை இந்த மாதிரி பண்ணுறது எனக்கு விருப்பம் இல்லைன்னு தோணுது. நீ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரியா? உன்னை விருப்பம் இல்லாமல் அப்படி பண்ணுறது கூட ஓகேவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நீ ரொம்ப குழந்த மாதிரி பண்ணுறடே. எனக்கு அது ஏதோ ஒரு மாதிரி குத்துது. என்னன்னு தெரில. என்ன தயா, என்ன வளர்ற அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உடனே பிடிச்சி இப்போ பாத்ரூம் கூப்பிட்டு போயிருப்பார். பாத்ரூமில் அப்படியே ஷவர் ஆன் பண்ணி விட்டு நீங்கள் அப்படி நனையிறீங்க. தயா, என்ன பண்ணுற? ஐயோ, நனைஞ்சிட்டேன், எல்லாம் ஈரம், என்ன ஃபுல்லாக ஈரமாக்கிட்டேன். எனக்கு நான் என்ன பண்ணுவேன்? எப்படி போவேன்? இதோ பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஷவரில் நிற்க வைக்கிறாரு. உங்களுக்கு அப்படியே என்ன சொல்கிறது, அப்படியே வாமிட்டாக வருது. இப்போது நனைஞ்ச உடனே அப்படியே அந்த தலையெல்லாம் கூல் ஆகிட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு வாமிட்டாக எடுக்கிறீங்க. என்னாச்சு எனக்கு? தயாங்க சார், நீங்கள் எங்கே எப்படி? நான் என்னாச்சு சார் எனக்கு? ஒன்றும் இல்லை. வாந்தி எடுத்துட்டு ஜூஸ் குடிச்சது ஒத்துக்கல போல், அதான். ஓகே சார். ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நீங்கள் நார்மல் ஸ்டடிக்கு வந்துட்டீங்க. நீங்கள் இப்போது உங்கள் ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிச்சு, உங்கள் சாரி நனைஞ்சிட்டு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஹிப்லாம் ரொம்ப அப்படியே கீழே இறங்கிடுச்சு. செஸ்ட் பார்ட்லாம் கொஞ்சம் லைட்டாக தெரியுது. சேம் டைம்ஸ் அப்படியே நீங்கள் என்ன சொல்கிறது, செம்ம செக்ஸியாக செம்ம ஸ்டன்னிங்காக இருக்கீங்க. அவருக்கு பார்க்கும்போதே அப்படியே டெம்ட் ஆகுது. அவர் அப்படியே உங்கள் கிட்டே வராரு. அதாவது உங்களுக்கும் அவருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2 அடி கேப் இருந்திருக்கும். சார், என்ன சார் பண்ணுறீங்க? நான் எப்படி சார் இங்கே வந்தேன்? வாமிட் எடுக்கிற அளவுக்கு நான் என்ன சார் பண்ணேன்? ஜூஸில் என்ன சார் இருந்துச்சு? ஒன்றும் இல்லடி, சும்மா லைட்டாக கொஞ்சம் ட்ரக்ஸ் கலந்துடுறாங்க போல். சார், ஜூஸுன்னு சொல்லி கொடுத்தாங்க சார். ஆமாம், நான் தான் கொடுக்க சொன்னேன். நீ என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாண்டி, ஜஸ்ட் சும்மா ஒரு ஃபன்னுக்கா. என்ன சார் நடந்துச்சு? ஒன்றும் நடக்கலை. நடத்தணும் அப்படின்றதுக்காக கொடுத்த ட்ரக்ஸ் தான் அது. உன் விருப்பம் இல்லாமல் தொடணும்னு தோணலை ஒன்று மட்டும், ஏன்னு தெரில. அதனால தான் இந்த மாதிரி ஷவரில் நிற்க வச்சேன். அதனால தான் வாமிட் பண்ணேன். சார், என்ன சொல்கிறீங்க நீங்கள்? என்ன பேசுகிறீங்க நீங்கள்? என்னடி ஓவராக பண்ணுற? ஏன், என்ன பிடிக்கலையா உனக்கு? சார், நீங்கள் பேசுகிறது தப்பாக இருக்குது
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாத்ரூம் விட்டு வெளில வந்திருப்பீங்க. இப்போ வெளில வந்தோடனே அந்த பாத்ரூமை தாண்டி அந்த டோர் ஸ்டெப்பை தாண்டி வெளில கால் வந்திருக்கும். அப்படியே உங்களை பிடிச்சி வாலில் பின் பண்ணுறாரு. என்னடி என்ன ஓவரா பண்ணுற? நான் நினச்சிருந்தா நீ அப்படி இருக்கும்போதே எல்லாம் முடிச்சிருக்க முடியும். பட் ஆனால் உன்னோட ஸ்டடியில் நீ இருக்கணும். அதை நான் பார்க்கணும். என்ன நீ பார்க்கணும். அதை நான் ரசித்து செய்யணும். புரியுதா? சார் தப்பு சார், தப்பாக பேசாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு மரியாதை என் மனசில் இருந்துச்சு. சுத்தமாக இறக்கிட்டீங்க சார், சுத்தமாக இறக்கிட்டீங்க. நான் அப்படி கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லை. எங்கள் ஷாப் ஓனருக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு. என்னடி ஷாப் ஓனர்? அவன் தான் அந்த பிளானே கொடுத்தான். நான் அவனை பார்த்தவொடனே பிடிச்சிருக்கு, எனக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அதுக்கு என்ன எடுத்துக்கோங்கன்னு அவன் தாராளமாக விட்டுட்டான். சார் தப்பு சார், வேண்டாம், நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது சார் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. நீ அந்த மாதிரி பொண்ணே இல்லைனாலும் எனக்கு நீ வேணும், எனக்கு நீ வேணும்டி, வேணும். புரியுதா? சார் வேண்டாம் சார், வேண்டாம், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் விட்டுருங்க சார், நான் அந்த மாதிரி பொண்ணு தான் சார், ப்ளீஸ். என்னடி இந்த ஷாப்பில் நான் மட்டும்தான் இப்போ ஓப்பனிங்காக வந்திருக்கேனா? லான்ச்சுக்காக வந்திருக்கேனா? சொல்லு. இல்லை சார், இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்புறம் நிறைய பேர் வந்திருக்காங்கன்னா அப்போ உங்ககிட்டயும் நிறைய பேர் வந்திருக்க தானே செய்யணும். என்ன நடிக்கிறியா? அவன் அசால்ட்டாக ஒத்துக்கிறான் அப்படின்னா நிறைய நடந்திருக்க தானே செய்யும். என்ன ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிற அப்படியே? சார் என்ன சார் பேசுகிறீங்க? இது வரைக்கும் அந்த மாதிரி நடந்ததே இல்லை சார். நீங்கள் என்ன சார் இந்த மாதிரி பேசுகிறீங்க? இதோ பாரடி, என்கிட்ட நடிக்காத, புரியுதா? உன்னை பார்த்தாலே தெரியுது. கண்டிப்பாக எவனும் ஒன்று கேட்டிருக்காத இருந்திருப்பான். கண்டிப்பாக நடந்திருக்கும். அதனால தான் அவன் ஈஸியாக ஒத்துக்கிட்டான். என்ன என்ன சார் பேசுகிறீங்க? என்ன ஜூஸில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண சொன்னது தான் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்போது ஒத்துக்கலை அதனால தானே? இல்லை சார், இது வரைக்கும் நடந்ததில்லை சார். என்ன சார் பேசுகிறீங்க? நடிக்காதடி அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வராரு. உங்களை இறுக்கி அப்படியே பிடிச்சி இழுக்கிறாரு. சார் விடுங்க சார். என்னடி என்ன கொஞ்சம் விட்டால் ஓவராக பேசிகிட்டே போகிற அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தூக்கிடுறாரு. தூக்கிட்டு வந்து உங்களை அப்படியே பெட்டில் போடுறாரு. ரொம்ப அப்படியே கொதன்னு ஈரமாக இருந்துகிட்ருக்கீங்க. சார் விடுங்க விடுங்க சார், விடுங்க சார், விடுங்க சார், நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது சார், விடுங்க. என்னடி என்ன கொஞ்சம் விட்டு ஓவராக பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் தூக்கிட்டு போய் போட்டதும் அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே போட்ட இதில் வந்து நீங்கள் உருட்டிட்டு போய் படுத்துருப்பீங்களா? உங்கள் சாரீ, உங்கள் ஹிப்பு, உங்கள் பெல்லி பட்டனு, உங்கள் செஸ்ட் எல்லாமே ரிவீல் ஆகுது. அதாவது இன்னர் போட்டிருப்பீங்க, ப்ளவுஸ் போட்டிருக்கீங்க, அதெல்லாம் போட்டிருக்கீங்க. பட் அந்த சாரியோட இது மேலே போட்ட முந்தானியோட இது வந்து விலகும் இல்லைங்களா? கொஞ்சம் ரிவீல் ஆகுது. எந்த பொண்ணும் இந்த மாதிரி ஒரு பார்க்கவே இல்லடி. செம்ம ரொமான்டிக் நீ, செம்ம அழகு நீ, தெரியுமா? உன்னை ரசித்து இந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சேன்டி. ஆனால் வேண்டாம் வேண்டாம், பிடிக்கலன்ற. என்ன நடிக்கிறியாடி? இல்லை இந்த மாதிரிலாம் நடித்தா பணம் அதிகமாக கிடைக்குன்னு ட்ரிபிள் பேமெண்ட் கூட தரேன்டி. என்ன சொல்லு. என்ன பேசுகிறீங்க தாயா? என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? காசுக்கு போகிற பொண்ணு மாதிரி தெரியுதுங்களா உங்களுக்கு? ஏய், நான் அந்த மாதிரி மீட் பண்ணல, புரியுதா? எந்த பையனும் உன்கிட்ட இல்லையா? ஒரு ஆள் கூட இல்லையா உனக்கு? உங்களுக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒன்றே அப்படியே எந்திரிச்சு சாரிலாம் சரி பண்ணிவிட்டு அப்படியே வெளில போகிறதுக்கு போகிறீங்க. அப்படியே உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறாரு. அப்படியே அவருக்கு ஒரு அறை. உங்களுக்கு ஒரு தடவை சொன்னாச்சுன்னா உங்களுக்கு புரியலையா? நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது, சுத்தமாக கிடையாது. நான் யாருக்கிட்டையும் அந்த மாதிரி இருந்தது கிடையாது, அந்த மாதிரி எண்ணம் கிடையாது. நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. என்னையும் அடிச்சிட்டல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இழுத்து உங்களை அப்படியே பெட்டில் தூக்கி கிடச்சிறாரு. உங்கள் கையை ரெண்டுத்தையும் மேலே அப்படியே பின் பண்ணி கட்டி அப்படியே லாக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு உங்கள் சாரி அப்படியே பிடிச்சி பிச்சு எடுத்துருப்பேன். தயாங்க விடுங்க ப்ளீஸ், வேண்டாம், நான் அந்த மாதிரி பொண்ணும் இல்லை, ப்ளீஸ் விடுங்க. உங்கள் ப்ளவுஸ் எல்லாம் அப்படியே பிக்கிறாரு. அதாவது அவர் ஃபஸ்ட்டு வந்து உங்களை வந்து உங்கள் விருப்பம் இல்லாமல் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவர் வந்து எல்லாமே வந்து உங்களை
தெளிய வச்சுருப்பாரு, ட்ரை பண்ணியிருப்பார். பட் நீங்கள் வந்து ரொம்ப ஓவராக போகிறீங்க அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்கள் அடிக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் இது வேலைக்காகாதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. அவர் வந்து உங்கள் சாரி, உங்கள் ப்ளவுஸ் எல்லாத்தையுமே பிச்சிட்டாரு. இந்த இன்னர்வேர் வந்து அப்படியே பிடிச்சி இழுத்து இது பண்ணி மேலே ஃபுல்லாக ஹிக்கீஸ், மேலே ஃபுல்லாக அவ்வளோ கடி, அவ்வளோ இது அவரோட வெறி ஃபுல்லாக தீர்த்துக்கிறாரு. இது வரைக்கும் அந்த பொண்ணுக்கிட்டே இந்த மாதிரி ஒரு விஷயம் பார்த்ததே இல்லைன்ற மாதிரி என்னமோ பண்ணிகிட்ருக்காரு. பட் ஆனால் அவர் வெர்ஜின் கிடையாது. ஏற்கனவே 2-3 தடவை வேறு பொண்ணு கூட மேக்கப் செஷன் நடந்திருக்கு. இப்போது உங்ககிட்ட அது வந்து அளவுக்கு மீறி அதிகமாக வந்து ரொம்ப மூடாகிறாரு, ரொம்ப ப்ளஷர் ஆகுறாரு. இது வரைக்கும் நான் எந்த பொண்ணுக்கிட்டையும் நான் அந்த மாதிரி பார்த்தது கிடையாது, ஸ்ட்ரக்சர் இல்லை, இந்த மாதிரி அழகு இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவ்வளவும் பண்ணுறாரு. இப்போது ஃபைனலாக உங்களுக்கும் அவருக்கும் ஒரு பெரிய மேக்கப் செஷன் நடந்துகிட்ருக்கு. அந்த பெயினை உங்களால் பேர் பண்ணவே முடியல, கத்தி அலறீங்க, அப்படியே அந்த ரூமே அதிருது. அப்போது வந்து உங்களுக்கு வந்து ப்ளட்டு வெளில வருது. அதை பார்த்தோன்னே வெர்ஜினாடி நீ என்னடா பேசுகிற, நீ என்ன பேசுகிற, தயவு செஞ்சு விட்டுரு ப்ளீஸ், வேண்டாம், நான் அந்த மாதிரி பொண்ணும் இல்லை, உண்மைதான், நான் வெர்ஜின் தான், ப்ளீஸ் என்னை விட்டுரு, வேண்டாம் வேண்டாம். ஏண்டி எனக்கு கொல்றடி, இதோ பார், நீ எனக்கு வேணும்டி, லவ் யூடி. எனக்கு ஒரு நாள் மட்டும் கிடையாது, இனிமேல் நான் உன்னை கூட வச்சுக்குவா, என் கூடயே இருக்காடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸாக பண்ண ஆரம்பிக்கிறாரு. திரும்ப உங்களுக்கு வலி தாங்க முடியல, அப்படியே திரும்ப கத்தி அலறீங்க நீங்கள். அவர் அப்படியே உங்களுக்கு வலிக்குது இதுன்னு சொல்லிட்டு எதுவுமே கண்டுக்கல. அவர் ரொம்ப ப்ளஷராக ஃபீல் பண்ணுறாரு, ரொம்ப ஃபோர்ஸாக ரொம்ப இதாக உங்களை எடுத்துக்கிறாரு. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அப்படியே போயிட்டே இருக்குது. காலையில் ஒரு 4:30 அந்த மாதிரி தான் அவர் வந்து உங்களை விட்டுருப்பார். நீங்கள் சுத்தமாக முடியாமல் கை கால் கூட தூக்க முடியல, காலை கொஞ்சம் கூட அசைக்க முடியல, அவ்வளோ தடவை நடந்திருக்கும். நீங்கள் அப்படியே சோலே இல்லாத ஒரு மாதிரி படுத்துட்ருக்கீங்க, பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு. அவர் உங்களை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே படுத்துட்ருக்காரு பக்கத்தில். உங்களை விடுறதுக்கு விருப்பமே கிடையாது, சுத்தமாக முடியல உங்களுக்கு. அவர் உங்கள் ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக பிச்சு எடுத்திருப்பாரா? அது ஒழுங்கான இதில் இருந்தது அப்படின்னா நீங்கள் வேர் பண்ணிட்டு நீங்கள் நைட்டோட நைட்டாக கிளம்பிருப்பீங்க. அதாவது அவர் எப்போ விட்டாரோ அப்போவே கிளம்பிருப்பீங்க. பட் எதுவும் ட்ரெஸ்ஸுமே இதாக இல்லைன்றதால அப்படியே என்ன நடக்க போகுது, என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தெரியாமே நீங்கள் அப்படியே படுத்துட்ருக்கீங்க. இப்போ ஒரு காலையில் ஒரு 8:30 8:45 அந்த மாதிரி இருக்கும். அவர் முழிச்சு பார்க்குறாரு. நீங்கள் அழுதுகிட்டே படுத்துட்ருக்கீங்க, சத்தமே இல்லாத கண்ணில் தண்ணி வந்துகிட்டே இருக்குது. என்னடி அழுது முடிச்சிட்டியா? இங்கே பாரு, நீங்கள் பார்க்கவே இல்லை, இதோ பார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை திருப்பி அவர் பக்கமாக திருப்பி படுக்க வைக்கிறாரு. என்ன வேணும் உங்களுக்கு? முடிஞ்சிருச்சுங்களா? என்னடி என்ன? ஆமாம், உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, தெரியல, இன்னும் வேணும் அப்படின்னு தோணிகிட்டே இருந்துச்சு. இதோ பார், இங்கே எல்லாமே எனக்கு வேணும்னு தோணுச்சுடி, அப்படி இருந்த தெரியுமா? இங்கே பார், இப்போ கூட இங்கே என்னை கூப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டை கொஞ்சம் கீழே இறக்கிட்டு லைட்டாக சக் பண்ணிகிட்டே பேசுவார் இப்போ உங்ககிட்ட. பழிக்குது, தயவு செஞ்சு எந்திரிக்குங்களா, என்னால் முடியல, நான் அப்படியே இழுக்குதுடி. எப்படி விட சொல்கிற? இப்படி விட சொல்கிற? எனக்கு வலிக்குதுங்க, ப்ளீஸ் விடுங்க, என்னால் சுத்தமாக முடியல, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே இருந்திருப்பீங்களா? அவர் இப்போ எந்திரிச்சிட்டு திரும்ப உங்களை பெட்ஷீட்டை ரோல் பண்ணி அப்படியே இறுக்கி அணைச்சிக்கிறாரு. இப்போ என்ன பண்ணியிருப்பார், ஃபோன் பண்ணி இந்த மாதிரி, அதாவது இப்போ ஜுவல்லரி ஷாப்லலாம் வந்து யூனிஃபார்ம்டாக தானே சாரீ வேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இப்போது அந்த 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 கலரில் இப்போது ஒரு சாரீ எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. அப்படி தான் ஒரு சாரீ வந்திருக்கும். அதுக்கு ப்ளவுஸ் வந்து இப்போது வந்து ஃபிட் ஆகுங்கள்ல, எதாவது பிச்சு கிடச்சிருப்பார்ல, இந்த மாதிரி ஒரு பொண்ணோட ப்ளவுஸுமே எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. இப்போ நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிறீங்க. ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு இதோ பார், நான் எப்போ கூப்பிட்றணும் வரணும், புரியுதா? நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறீங்க. என்னடி பார்க்குற? இல்லை, ஒன்றும் இல்லை,
இப்போதைக்கு இந்த இடத்துலேருந்து தப்பிச்சா போதும், கிளம்புனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அப்படி தான் போயிருப்பீங்க. அவர் இப்போது வந்து அவரோட வீட்டுக்கு போகிறாரு. அவரோட வீட்டுக்கு போனோடனே அவங்க அம்மா வந்து பேசுகிறாங்க. ஏய், உனக்கு இப்போது கல்யாணம் பண்ணி வைக்கலான் இருக்கோண்டா. என்னம்மா சொல்கிற? ஆமாண்டா, நம்ம தாத்தா பாட்டி வந்தாங்க. என்ன திடீர்னு பாசம் முளைச்சிருக்கா அவங்களுக்கு? இல்லைடா, அவங்க நம்மளை வந்து பார்த்ததே பெரிய விஷயம். என்ன வந்து பார்த்ததே பெரிய விஷயம்? எத்தனை வருஷம் இல்லாத பாசம் இப்போ மட்டும் ஏறி எகிரி குதிச்சு வந்திருக்குன்னா என்ன? எல்லாம் பணத்துக்காக தான். எங்கேருந்து வந்திருக்கோம்? அப்படிலாம் இல்லைடா, அவங்களுக்கு பணம் காசு இல்லாமல் இருக்காங்க. எல்லாம் போதுன்ற அளவுக்கு இருக்குடா. பட் ஆனால் என்ன, அதிகமாக சேவிங்ஸ் அவங்கக்கிட்ட இல்லை, அவ்வளோதான். அம்மா, சேவிங்ஸ் இல்லைனாலும் பணத்துக்காக அலையிறவங்க தான், புரியுதா? அப்படிலாம் பேசாத. நீ பேசாதம்மா, நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கியூமெண்ட் போயிருக்கோம். சரிடா, நம்ம தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகணுண்டா. ஏன்? அங்கே தான்டா உனக்கு பொண்ணு பார்த்துருக்கோம். என்ன பொண்ணு பார்த்துருக்க? என் அண்ணன் பொண்ணுடா. இதோ பாருமா, எனக்கு கல்யாணம் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. இதோ பாரா, கல்யாணம் பண்ணிக்கூடா. அப்போ தானே நம்ம சொந்தமும் கூடும். ப்ளீஸ்டா, ஏற்றுக்கூடா. அவங்க இப்போ தாண்டா என்னை ஏற்றுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா ஒரே அழுகே அழுதுருப்பாங்க. தயங்குக்கு அவங்க அம்மா அழுதா மனசே கேட்காது. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துட்டு இருந்திருப்பார். இங்கே வந்து ஒயனோட ஞாபகமாக தான் வந்து இவருக்கு இருந்துகிட்டே இருக்குது. ரொம்ப அப்படியே அவர் வந்து இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும். பட் அந்த செக்ஸுவல் இதுக்காக மட்டும்தான் அவர் வந்து யோசிக்கிறாரு. அவளுக்குன்னு ஒரு மனசு இருக்குது, அவளை நம்ம இது மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்ற கொஞ்சம் வருத்தம் கூட கிடையாது. ஏன்னா ஏற்கனவே ஒரு 4-5 பொண்ணுங்க கிட்ட அப்படி இருந்தவர் தான் தயாங்க. ஸோ அவருக்கு வந்து இப்போதைக்கு இந்த உடம்பு தான் வேணும், இவ தான் வேணும், இவ தான் வேணும், அவகிட்ட என்னவோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒயினே தான் நினச்சி பார்த்துட்ருக்காரு. அப்பப்போ வந்து இவங்க ஆஃபீஸ்க்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்பாங்க. சார், அந்த பொண்ணு வேலைக்கே வரதில்ல அதே தான் சொல்லிகிட்ருப்பாங்க. அப்படி தான் ஒரு 2 வீக்ஸ் கிட்ட போயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து இப்போது உங்கள் வீட்டுக்கு தான் இப்போ தயங் ஃபேமிலி எல்லாருமே வராங்க. தயங்குக்கு கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு. அதாவது உங்கள் பாட்டி வீட்டில் தான் நீங்களும் இருந்துகிட்ருக்கீங்க. பாட்டி, தாத்தா, உங்கள் அப்பா, அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக இருந்துகிட்ருக்கீங்க. இப்போது நீங்கள் மேலே ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கீங்க. கீழே வர்றதே இல்லை. எனக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு கீழே எல்லாருமே இப்போது தயங் ஃபேமிலியை இன்வைட் பண்ணி ஜாலியாக பேசி லன்ச்லாம் முடிச்சுட்டு இப்போது உங்களை பற்றி பேசிகிட்ருக்காங்க. எங்கே உங்கள் பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, குட்டி மேலே தான் இருக்கா. அதாவது உங்களை குட்டின்னு சொல்லிட்டு ஆசையாக கூப்பிடுறாங்க வீட்டில். குட்டி மேலே தான் இருக்கா, உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு படுத்துருக்கா. ஏன் பார்க்கணுங்களா? மேலே போய் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது தயங்குடைய அம்மா அப்பா வந்து மேலே வந்து பார்க்குறாங்க. முடியல அப்படின்னு சொல்லிட்டு படுத்துருக்கிறதால சரிம்மா படுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்த்துருப்பாங்க. பட் இவருக்கு தான் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இவர் மேலே போய் பார்த்துருக்கவே மாட்டார், கீழே இருந்திருப்பார். இந்த வீக்லேயே வந்து தயங்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. நீங்கள் கீழே வர்றதே கிடையாது. ஏன்னா அவங்க மேலே ஃபுல்லாக ஹக்கீஸ் இது அது இதுன்னு சொல்லிட்டு இருந்திருக்கும். உங்கள் அம்மாவும் கூப்பிட்ருப்பாங்க. இல்லைம்மா எனக்கு முடியல நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. தயங்கும் பெருசாக கண்டுக்கல. நமக்கும் விருப்பம் இல்லாத கல்யாணம், அவளை எதுக்கு போய் பார்த்துட்டு அவள் பெரிய சீனை போட்டு கிடக்குறா, அவளை போய் வர பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாரு. நீங்கள் பெரிய சீனு ராங்கி அப்படின்ற மாதிரி. அப்படி தாண்டா அன்றைக்கி காலையில் மேடைக்கு நீங்கள் நடந்து வரீங்க. தயங்கு வந்து மேடையில் உட்காந்துட்டு இருந்திருப்பார். இப்போது நீங்கள் வந்து பக்கத்தில் உட்காந்ததுக்கப்புறம் தாலி கட்டுறதுக்காக உங்கள் பக்கம் திரும்புவார். பெரிய ஷாக் அவருக்கு. அப்படியே உங்களை ஷாக்காக பார்க்குறாரு. ஏய் தயாங், கட்டுறா தாலியை. தோமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கழுத்தில் தாலி கட்டுறாரு. நீங்கள் அப்படியே டியர்ஸோடையே இந்த தாலியை வாங்கிக்கிறீங்க. அவரை வந்து என்ன சொல்கிறது, சந்தோஷமாகவும் பார்க்கல, சேம் டைம்ஸ் இதாகவும் பார்க்கல. கண்ணில் தண்ணி வந்துகிட்டே இருக்குது அவர் தாலி கட்டும்போதெல்லாம். ஏன்னா உங்களுக்கு தயங்க தான் அப்படின்னு தெரியும். தயங்கூட என்ன நடந்துச்சு அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும்ல. எப்படிப்பட்டவர் அப்படின்றதும் அந்த நைட்டில் சொல்லியிருப்பார்ல. ஏற்கனவே நிறைய பொண்ணுங்க கூட இருந்திருக்கேன் அப்படின்றதெல்லாம். இந்த மாதிரி ஒரு பொம்பளை பொறுக்கியாக நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம், இவனையே நம்ம மனசில் நினச்சிட்ருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வலி உங்களுக்கு. உங்களால் அதை பேர் பண்ணவே முடியல. அந்த பெயின் உங்களுக்கு அவ்வளோ இடியை இறக்குன மாதிரி இருக்குது உங்களுக்கு. நீங்கள் வந்து அதோட அவர் வந்து உங்ககிட்ட அப்படி நடந்தாச்சு, அதுக்கப்புறம் நம்ம வெளில வந்துட்டோன்னு இருந்துட்டால் கூட பரவாயில்ல. அவரே உங்களுக்கு புருஷனாக அப்படி கிடச்சாச்சுன்னா எப்படி இருக்கும் இந்த மாதிரி ஒரு கேரக்டரில்? ஸோ நீங்கள் அப்படி தான் நினச்சிட்ருக்கீங்க. இத்தனை நாளில் வந்து ஒயின் அவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பார். என்ன தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னாலும் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாமல் ஒயின் அப்படின்னு சொல்லிட்டு தேடிகிட்டே இருந்திருப்பார். பட் அது லவ் அப்படின்னு அவருக்கு புரியல.
அவருக்கு இந்த ஃபீல் இருந்துகிட்டே இருக்குது. நான் அவகிட்ட இருக்கணும், அவள் கூட அப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவர் நினச்சிட்டு இருந்திருப்பார். தேடுங்க, அவள் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அந்த ஜுவல்லரி ஷாப்பு அங்கே இருக்க ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட, அதாவது தயாங்குடைய பிஏ கிட்ட அப்படிலாம் வந்து பேசி தேட சொல்லியிருப்பாங்க. யாருமே தெரியல அதான் சொல்லியிருப்பாங்க. கடைசியாக மேடையில் பக்கத்தில் தான் பொண்டாட்டியாக வந்து நிற்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே எதிர்பார்த்துருக்க மாட்டார். அன்றைக்கி அப்படி தான் எல்லா ரிச்சுவல்ஸுமே முடிஞ்சதுக்கப்புறம் இப்போது அன்றைக்கி வெட்டிங் நைட்டுக்கு நீங்கள் கிளம்பி மேலே போகிறீங்க. அவர் வந்து என்னடா என்ன நடக்குது, இவ ஏன் ஒரு வேளை இதுதான் அன்றைக்கி நைட்டு உளறியிருப்பாளோ, சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா சொல்லி வளர்த்தாங்க தயங்காக அப்படின்லாம். எனக்கு தான் ஒரு வேளை புரியலையோ, அவளுக்கு நான் தான் அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்சிடுச்சோ ஒரு வேளை. எப்படி என்கிட்டயும் அவள் சொல்லலை அப்போது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அவருக்கு எல்லாமே புரிய வருது கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ நீங்கள் உள்ளே வரீங்க. அவர் உடனே வந்து உட்காந்துட்டே யோசிச்சுட்டு இருந்திருப்பார். டக்குன்னு எந்திரிக்கிறாரு. ஒயன் சொல்லுங்கள். இல்லை நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசு. இப்போ வந்து அவர் வந்து கேட்குறாரு, நான் தான் தயாங்க தெரியுமா உனக்கு? தெரியும். அப்புறம் ஏன்டி என்கிட்ட சொல்லலை? என்ன சொல்கிற? என்ன சொல்லணும் உன்கிட்ட? கேட்டால் பணத்துக்காக அப்படின்னு எதாவது சொல்லிட போகிற அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் என்கிட்ட நீ இப்படி நடந்துப்ப நான் எதிர்பார்க்கவே இல்லையே. இப்போ கேளு, நான் வெரிஜினா இல்லையா அப்படின்ட்டு. நான் ஒருத்தன் கூட படுத்தேன் அப்படின்னு சொல்லட்டா? அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. என்னடி பேசுகிற? ஆமாம், நான் நிறைய பொண்ணுங்க கூட இருந்திருக்கேன், இல்லைன்னு சொல்லலை. இந்த ஜென்ரேஷனில் எல்லாமே நார்மல். ஓ ஓகே, எல்லாமே நார்மல் இல்லை. சரி. இப்போது நான் வேறு ஒருத்தவங்க கூட அந்த மாதிரி போனேன்னா நார்மலாக இந்த தாலி கட்டிகிட்டே போயிட்டு அப்படியே கிட்ட வராரு. என்னடி பேசுகிற? உங்கள் முடியை பிடிச்சி பின்னாடி பக்கமாக அழுது. ஆமாம், நீ பேசுகிறது கூட அப்படி தான் இருக்குது. இப்போது நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அதனால் உனக்கு அது பெருசாக தெரியல. நான் வேறு ஒருத்தவங்க கூட இருந்துட்டு இப்போது உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னா அது நார்மலாக இருக்குமா சொல்லு? ஆனால் என் விருப்பம் இல்லாமல் தான் அன்றைக்கி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என் பெட்டில் இருந்த அவருக்கு கூட தெரியும் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீ இப்போது கல்யாணம் பண்ணிக்கிட்ட பார்த்தியா, நீ இந்த இடத்துல இல்லாமல் இன்னும் ஒருத்தவனாக இருந்தான்னு வச்சுக்கேன், நான் வெர்ஜின் இல்லைன்னு தெரிஞ்சா என்கிட்ட எப்படி என்ன இந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாரு. இந்த மாதிரி எப்படி கேவலமான ஒருத்தவன் எனக்கு புருஷனா? கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாதவன் நீ எப்படி எனக்கு புருஷன் ஆகலாம்? நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த மாதிரி தயாங்க இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. என் அம்மா அவ்வளோ சொன்னாங்க, தயங்க இப்படி இருப்பான், அவன் நல்லவன் வல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொன்னாங்க. ஏதோ பக்கத்தில் இருந்து தான் பிள்ளையாக வளர்த்த மாதிரி அப்படி பேசிகிட்டு இருந்தாங்க. பட் அவங்களுக்கு தெரியல என்ன ஃபஸ்ட் நைட்டுக்கு பதிலாக இது செகண்ட் நைட்டாக இருக்க போகுது, அவ்வளோதான். எனக்கு ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. அன்னைக்கு புதுசாக தெரிஞ்சது அந்த வழி, இப்போது கொஞ்சம் பழகின மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, அப்படியே போய் பெட்டில் படுத்திருப்பீங்க. அவருக்கு அப்படியே வலிக்குது, தெரியல, ஏதோ அவரால் பேசவே முடியல, தொண்டையை அடைக்குது, வார்த்தையே வரல. நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசினதுக்கப்புறம் உடனே பெட்ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்ணியிருப்பார், கிட்ட வந்திருப்பார். வாங்க, ஏன் ட்ரெஸ்ஸெல்லாம் ரிமூவ் பண்ணுங்க, நானே தடவை ரிமூவ் பண்ணிவிடவா? ஓ பிச்சா தான் உங்களுக்கு பிடிக்கும்ல, பிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அவர் அப்படி என்ன பண்ணியிருப்பார், ஒரு கையை அப்படியே வந்து ஒரே குத்து, அந்த கட்டிலுக்கிட்ட இந்த ஹெட் போர்ஷன் மட்டும் வந்து கொஞ்சம் வந்து இதாக இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து அப்படியே ஒரே குத்து, அவர் கையை குத்திட்டு அப்படியே பாத்ரூம் போயிருப்பார். தண்ணி ஷவரை திறந்து விட்டுட்டு அப்படியே நிற்கிறாரு. கண்ணில் டியர்ஸாக விழுந்துகிட்டே இருக்கு அவர் கண்ணில். தப்பு பண்ணிட்டடா, எப்படிடா ஃபேஸ் பண்ணுவேன், எப்படிடா ஃபேஸ் பண்ண போகிறேன்? தப்பு பண்ணிட்டேன்.
ரொம்ப நேரம் அப்படியே தண்ணியிலே நின்றுட்டுருக்காரு அவர். அவருக்கு டியர்ஸ் வந்து விழுந்துகிட்டே இருக்குது. இங்கே நீங்கள் அப்படி அழறீங்க, ரொம்ப அழுதுகிட்டே இருக்கீங்க. அவர் தண்ணியிலே ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்திருப்பார். நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. அவர் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு கொஞ்சம் கூட கவனிக்கவே இல்லை. அவர் அப்படி தான் ஒரு 1 hour 1.5 hour கழித்து தோட்டிட்டு வெளில வராரு. அப்படியே துண்டை டவலை கட்டிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து படுக்கிறாரு டவலோடவே. நீங்கள் திரும்பி பார்த்துருப்பீங்க, கண்டுக்கவே இல்லை. அப்படியே திரும்ப அந்த பக்கம் திரும்பிட்டு படுத்திருப்பீங்க. அவர் உங்ககிட்ட வந்து உங்களை பேக் சைடாக பேக் ஹக் பண்ணிவிட்டு, இதோ பாருவாங்க, நீங்கள் தூங்கியிருப்பீங்கன்னு நினச்சிருப்பாரு. பட் ஆனால் நீங்கள் தூங்கலை. இதோ பாருவாங்க, நான் அந்த மாதிரி பார்த்தது தப்பு தான், உங்ககிட்ட நடந்துக்கிட்டது தப்பு தான். பட் ஆனால் அன்றைக்கி நடந்ததுக்கப்புறம் எந்த பொண்ணுக்கிட்டேயும் நான் போகவே இல்லைடி. எனக்கு தோணவே இல்லை. நீ தான் எனக்கு லாஸ்ட்டுன்னு தோணுச்சு. நீ தான் எனக்கு டெய்லி வேணும்னு தோணுச்சு. அது ஏன்னு தெரியல. எனக்கு நீ மட்டும்தான் வேணும்னு தோணுச்சுடி. இப்போ கூட வேணும்னு தோணுது. ஹார்டாக ஃபீல் பண்ணுறேன். பட் ஆனால் உன்னோட விருப்பம் இல்லாமல் என் கையை போகணும்னு தொடாதுடி, தொடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ்ஸு. அப்படியே படுத்து தூங்கியிருப்பார். நீங்கள் கேட்டுட்டு, ஆமாம் இதெல்லாம் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கவே முடியாத ஒரு சுச்சுவேஷனில் அப்படியே படுத்து நீங்கள் தூங்கியிருப்பீங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் கீழே போயிருப்பீங்க. எல்லோரும் உங்களை பார்க்குறாங்க. என்னடி என்ன எல்லாம் நல்லபடியா? ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் ப்ளஷ் ஆன மாதிரி, கொஞ்சம் வெக்கப்பட்டு சொல்கிற மாதிரி இந்த மாதிரி சொல்லியிருப்பீங்க. அந்த மாதிரி தான் ஒரு 2 weeks 3 weeks அந்த மாதிரி போயிருக்கோம். இப்போது நீங்கள் தயாங் அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கீங்க. இப்போது உங்கள் ஃபேமிலி உங்கள் வீட்டில் இருக்காங்க, அவங்க ஃபேமிலி தயாங்கோட ஃபேமிலி அவங்க வீட்டில் இருக்காங்க. நீங்கள் 2 பேருமே தனியாக இருந்துகிட்ருக்கீங்க. நீங்கள் டெய்லி தயாங்காக ஏதாவது செஞ்சு வைப்பீங்க. தயாங்குமே சாப்பிடுவார், உங்ககிட்ட வந்து பேசுவார். ஆனால் நீங்கள் பேசவே மாட்டீங்க, கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டீங்க. தயாங் எப்போவும் கேட்டுகிட்டே இருப்பார். இப்போலாம் என்ன பண்ணுறீங்க, எல்லாம் செஞ்சு வச்சுட்டு ஒரு நோட்டு மாதிரி, அதாவது ஒரு சின்னதாக ஒரு நோட்டு மாதிரி எழுதி பக்கத்தில் ஸ்டிக் பண்ணி வச்சுட்டு நீங்கள் போய் படுத்துருவீங்க. நீங்கள் தூங்கினதுக்கப்புறம் அவர் அழுதுகிட்டே பேசுவார். ஏய் பேசுடி, ஏய் ஏன்டி என்கிட்ட பேச மாட்டேன்ற, மன்னிச்சிட்றி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன பண்ணியிருப்பார், உங்கள் காலை பிடிச்சிட்டு அழுதுருப்பார். என்ன தயம் பண்ணுற, என்னை மன்னிச்சிடுடி ப்ளீஸ்டி, என்னை ரொம்ப அழ வைக்கிற, ரொம்ப கெஞ்ச வைக்கிறடி. நான் எந்த பொண்ணுங்கக்கிட்டேயும் அதுக்கப்புறம் இல்லைடி, ப்ளீஸ்டி எனக்கு வேணும்டி, நீ என்கிட்ட பேசு, எனக்கு அது வேண்டாம், நீ மட்டும் போதும்டி, என் ஜென்மம் ஃபுல்லாக நான் உன்னை தொடமாட்டேன்டி. ப்ளீஸ்டி எனக்கு நீ பேசினா மட்டும் போதும், என்கிட்ட பாசமாக இருடி, நீ இந்த மாதிரி பண்ணாத ஒயன் ப்ளீஸ். என்கிட்ட அது வேண்டாண்ணா இப்போ மற்ற பொண்ணுங்கக்கிட்ட போவியா? இல்லைடி நான் அந்த மாதிரி இருக்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைய தூக்குறதுக்கு எப்படி கை நீட்டுவோமோ அப்படி கை நீட்டிருப்பீங்க. அவர் உடனே அப்படியே உங்களை பாஞ்சி கட்டி பிடிச்சிருப்பாரு. அப்படியே இறுக்கி கட்டி பிடிச்சிருப்பாரு. நீங்கள் அப்படியே நசுங்கி போயிடுவீங்க போல், அப்படி கட்டி பிடிச்சிருப்பாரு. சரி வலிக்குது, பொறுமையா, இல்லை எனக்கு வேணும், ரொம்ப 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 கட்டி பிடிச்சிப்பேன், உன்னை இறுக்கி அணைச்சிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுருப்பீங்க. இல்லடி எனக்கு வேணும், சொல்ல பொண்டாட்டி, ஏண்டி என்னை ரொம்ப அழ வச்ச, ஏண்டி ஆமாண்டா ரொம்ப அழ வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டே இருப்பீங்க. ஏண்டி என்னை அடிக்கிறேன், அப்புறம் நான் கொஞ்சுவாங்களா, எத்தனை பொண்ணுக்கிட்டடா அப்படி இருந்தேன், ராஸ்கல் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட காலரை பிடிச்சிட்டு இப்போ கேட்குறீங்க. ஏண்டி அதெல்லாம் வேண்டாம் சொல்லுன்னு, வேண்டாண்டி சொல்லுடா. என்ன இத்தனையா, அதனால தான் உங்ககிட்ட நான் வேண்டான்னு சொன்னேன். சரி எனக்கு அப்புறம் எத்தனை சொல்லு, உனக்கு அப்புறம் எதுவுமே இல்லைடி, நீ தான் எனக்கு லாஸ்ட்டு, நீ மட்டும்தான்டி, ஆமாம் தூப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செஸ்பாட்டில் அவங்க வயிற்றில் எல்லாம் அப்படியே சொல்லிட்டு அவர் தடவிட்டே இருந்திருப்பார். ராஸ்கல் கையிடுறா கையை, ஏண்டி
எடுடான்னு. என்னடி இப்படி பண்ணுற? ஆமாம், என்னை தொட்ட கை ஏற்கனவே எவ்வளோ தொட்டிருக்கோம்ல, ஃபீல் பண்ணியிருக்கல்ல, நான் உனக்கு ஃபஸ்ட்டு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணணும்ல, ஏன் என்னால் ஃபீல் பண்ணவே முடியல? ஏன்டி இப்படி பேசுகிற? ஆமாண்டா, ஆமாம், எனக்கு வலிக்குது. என் புருஷன் என்ன தானே ஃபஸ்ட்டு தொட்டிருக்கணும்னு ஆசைப்படணும் எந்த பொண்ணாக இருந்தாலும். எனக்கு இப்போ வலிக்குதே, நான் என்ன பண்ணட்டும் சொல்லு? சரிடி, எனக்கு எதாவது பனிஷ்மெண்ட் கொடுடி, பட் ஆனால் இப்படி மட்டும் இருக்காதடி, பேசுடி. சரி, உனக்கு பனிஷ்மெண்ட் தானே கொடுக்குறேன். இனிமேல் எந்த பொண்ணையும் எடுத்து பார்க்கக்கூடாது. கண்டிப்பாக பார்க்க மாட்டேன்டி, இனிமேல் பார்க்கவே மாட்டேன். எல்லாத்தையும் என் பொண்டாட்டிக்கிட்ட மட்டும்தான் காட்டும், என் பொண்டாட்டியை மட்டும்தான் பார்க்கும். இதோ பார், இந்த பொண்டாட்டியையும் சேர்த்து தான் சொன்னேன், என்னையும் பார்க்கக்கூடாது. ஏன்டி? என்னால் இருக்கவே முடியாது இவ்வளோ நாள். இதோ பார், அப்படியே காஞ்சி போயிட்டு அப்படியே ரொம்ப வறண்டு போயிட்டுருக்காண்டி. எனக்கு வேணும், ரொம்ப வேணும், எனக்கு ரொம்ப வேணும்டி, எனக்கு ரொம்ப வேணும். இப்போ உன்னை கட்டி பிடிச்சதுக்கே நான் ரொம்ப ஹார்டாக ஃபீல் பண்ணுறேன் தெரியுமா? இப்போ வரைக்குமே நான் ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கேன். நீ ஊன்னு சொன்னேன்னு வச்சுக்கேன், லான்ச் பண்ணிடுவேன்டி, அந்த மாதிரி இருக்கு. இதோ பார் புருஷா, உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? அப்படியே பெட்டில் அவரை தள்ளி விட்டு நீங்கள் பெட்ரூம் விட்டு வெளில போகலான்னு சொல்லிட்டு போயிருப்பீங்க. எங்கடி போகிற அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சி இழுத்துருப்பார். இதோ பார், பனிஷ்மெண்ட்டானு கேட்டேன். ஆமாம், இதுதான் உனக்கு பனிஷ்மெண்ட், புரியுதா? நான் உன்கிட்ட பேசணுமா வேணாமா? நீ எனக்கு பேசணும், என்கிட்ட மட்டும் நிறைய பேசணும். அப்போ இதுதான் உனக்கு பனிஷ்மெண்ட், புரியுதா? வேணாண்டி, என்னால் முடியலடி, ரொம்ப முடியல. என்ன பண்ணுறதுன்னே எனக்கு சொல்ல தெரிலடி. நான் உன்கிட்ட வந்தாலே ஆஃப் ஆகிடுறேன். ஒரு ஸ்மெல்லு அதுவே நான் ஆஃப் பண்ணுதடி, ரொம்ப ஹார்டு. இதோ பாருடி அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சு பாரு. நீங்கள் வந்து அதை பார்த்துருக்க மாட்டீங்க, நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. இதோ பார், அவ்வளோதான் சொல்லிட்டேன், இதுதான் உனக்கு பனிஷ்மெண்ட். நீ எப்படி நடந்துக்கிறேன்னு பார்த்து அதில் வேணால் குறைச்சிக்கிறேன் அப்புறமா. ப்ளீஸ் டி. இதோ பார், நான் வந்துட்டு பேசணுமா வேணாமா? பேசணும்டி, நான் ஏற்றுக்கிறேன் அந்த பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பார். அப்படி தான் அன்றைக்கி போயிருக்கோம். அவர் ரொம்ப ஹார்டாக ஃபீல் பண்ணுறாரு. நீங்கள் இப்படி கிராஸ் ஆகினாலே ரொம்ப இதாகிடுறாரு அவர். அப்படி தான் ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் இந்த மாதிரி ஆயிருக்கும். அவரும் ரொம்ப கண்ட்ரோல்டாகவே இருந்துகிட்ருக்காரு. உங்கள் கிட்டவே வரமாட்டார். எட்ட இருந்து நீ பேசினா போதுண்டி செல்லம் அப்படின்ற மாதிரி என்ன சொன்னாலும் கேட்பார். ஒரு குட்டி குழந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்ருப்பார். நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப பாவமாக இருக்குது அந்த மனுஷனை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, அன்றைக்கி நைட்டு வந்து ஒரு சாரீ கட்டிட்டு அழகாக நீங்கள் என்ன சொல்கிறது, சிம்பிளாக தான் இருக்குது, பட் ஆனால் அது எல்லாமே எலகண்ட்டாக இருக்குது. எல்லாமே என்ன சொல்கிறது, அது சும்மா ஒரு ட்ராயிங்கில் ஒரு அவுட்லைன் கொடுத்தாலே அழகாக இருக்கும் இல்லைங்களா? அழகான ட்ராயிங்கில் ஒரு அவுட்லைன் கொடுத்த மாதிரி அந்த சாரீ நீங்கள் கட்டிட்டு நீங்கள் அழகாக ஒரு மல்லிகைப்பூலாம் வச்சுட்டு நின்றுட்டுருக்கீங்க. அவருக்கு அந்த மல்லிகைப்பூ ஸ்மெல்ல மோந்தோடனே ஹார்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அவர். என்னடி இந்த மாதிரி நின்றுட்டு இருந்தா அப்புறம் மாமனை வான்னு சொல்லி தானே கூப்பிடும். ஆமாம், அப்படி தான் கூப்பிடுவோம். ஆனால் நீ கண்ட்ரோல்டாக இருக்கணும், புரியுதா? என்னடி இப்படி சொல்கிற? ஆமாம், அப்படி தான் இருக்கணும். கண்ட்ரோல்டாக இருக்கேன்னு செக் பண்ணுறதுக்காகவே தான் இது, புரியுதா? சரிடி, சரி, வேறு வழி என்ன பண்ணுறது? நீ இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இப்படி இருக்க போகிறேன்னு தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கீழே பார்த்து பேசிகிட்ருக்காரு. உங்களுக்கு லைட்டாக சிரிப்பு வருது, ஆனால் நீங்கள் கோவமாக வச்சுருக்க மூஞ்சி மாதிரியே நீங்கள் மாற்றுறீங்க. நீங்கள் இப்போது சரி வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு போய் பார்த்தாச்சுன்னா எல்லாமே முருங்கைக்காய் ஐட்டமாக செஞ்சு வச்சுருக்கீங்க. நீங்கள் என்னடி இதெல்லாம் சாப்பிடுங்க, உங்களுக்காக நான் ஆசையாக செஞ்சு வச்சுருக்கேன். ஆசையாக செஞ்சியா? ஆமாம், நான் தான் செஞ்சேன் எல்லாமே. நீ அடி புருஷனுக்காக? ஆமாம், ஏதோ போனால் போகுதுன்றதுக்காக செஞ்சேன். ஆனால் நீ தான் இதை ஏன் செஞ்ச, அது ஏன் செஞ்சேன்னு கேள்வி கேட்குறியே, நீ சாப்பிட வேண்டாம் போ அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அவர் இல்லடி, எனக்காக நீ பண்ணியிருக்க, நான் எப்படி சாப்பிடாம அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்தையுமே சாப்பிட்றாரு. ரசித்து சாப்பிட்றாரோ இல்லையோ, ஆனால் அவரால் சுத்தமாக முடியல சாப்பிட்றதுக்கு. வயிறில் கேப்பே இல்லாத அளவுக்கு அந்த மாதிரி சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு
நான் மாடியில் 2 வாக் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு வாக் பண்ணுறதுக்காக போயிருப்பார். ரொம்ப கழுத்து வரைக்கும் முட்டுற அளவுக்கு சாப்பிட்ருப்பாரா, மேலே போய் வாக்கெலாம் போயிட்டு வந்திருப்பார். நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, நீங்கள் சாரி அழகாக கட்டியிருப்பீங்க. சேம் டைம்ஸ் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, இப்போ எல்லாம் ஹிப்பு ரிவீல் ஆகிற மாதிரி லைட்டாக செஸ்ட்டு ரிவீல் ஆகிற மாதிரி அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு மூடுக்கு வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுருக்கீங்க உங்கள் பாடியை நல்லா ஷேப்பாக அப்படி சொல்லிட்டு. இப்போது மாடியில் வாக் பண்ணிகிட்ருக்கிறவருக்கு அவருக்கு என்னவோ தெரியல, ஒரு மாதிரி முறுக்கேற மாதிரி இருக்குது. அவர் இப்போது ஓஹோ முருங்கைக்காய் தான் மூடு ஏற்றுதோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் கீழே ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே ஒரு மாட்டு நடந்துகிட்டே இருக்கார். சும்மா இருடா சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு அவரால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவர் கீழே வரவே இல்லை. அவர் எப்போ தான் வருவாருன்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. பட் அவர் வரவே இல்லை. ஏன்னா நீங்கள் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கீங்க, அதை நம்ம வந்து கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருப்பார், கீழே அதாவது மேலே நடந்துகிட்டே இருந்துகிட்ருப்பார். இப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களால் பொறுக்கவே முடியல. வருவா அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. இப்போது நீங்கள் மேலே போகிறீங்க. என்ன பண்ணுறீங்க? ஏன்டி நீங்கள் வந்த, பனி பெய்யுது பார். அதெல்லாம் தெரியும், நீ என்ன பண்ணுற? இல்லைடி, அதான் சாப்பிட்டுட்டு முடியலன்னு சொன்னான்ல, அதான் வாக் பண்ணிகிட்ருக்கேன். பரவாயில்ல வா, போதும், இதில் சிரிச்சிருக்கோம், கீழே வா. இல்லைடி பரவாயில்ல, நீ போ. கீழே வாங்கன்னு சொன்னேன். பரவாயில்லடி கீழே போ. இதோ பார் மாமா, கீழே வா. அவர் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. என்னடி கூப்பிட்ட? மாமா கீழே இறங்கி வாடான்னு சொன்னேன். மாமான்னு கூப்பிட்டியா? ஆமாம். பனி தானே பெய்யுது, கீழே இறங்கி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக கீழே இறங்கி போயிருப்பீங்க. அவர் அப்படியே என்ன சொல்கிறது, மந்திரிச்சு விட்ட ஆடு மாதிரி உங்கள் பின்னாடியே அப்படியே வராரு. வந்த உடனே ஒரு கதவை சாத்துறாரு. லாக் பண்ணுங்க. ஏண்டி லாக் பண்ணுங்கன்னு? இப்போ நீங்கள் போய் பெட்டில் உட்காந்துருக்கீங்க. அதான் சொன்னாங்களா ஏன்னே வந்து ட்ரெஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஒரு மோட் செட் பண்ணி வச்சுருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருப்பீங்கன்ட்டு ஒரு மாதிரி செக்ஸியாக உட்காடுறீங்க. என்னடி என்னன்னு தெரிலையா உங்களுக்கு? தெரியுது, எல்லாமே எனக்கு தப்பாக தெரியுதுடி. தப்பாக தெரியுதுடி பொண்டாட்டி. நான் கொஞ்சம் கண்ட்ரோல் மீறிட போகிறேன்டி. எனக்கு ஏற்கனவே வர தெரியும், அதனால தான் செஞ்சு வச்சேன். என்னடி சொல்கிற? ஆமாம், இன்றைக்கி உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடையாது. என்னடி சொல்கிற? கிடையாதுடா மாமா, புரியலையா? அப்புறம் சரி விடுங்க அப்படியே சொல்லிட்டு நீங்கள் படுத்துருப்பீங்க. அப்படியே வந்து வேகமாக வந்து உங்கள் மேலே ஜம்ப் பண்ணியிருப்பார். என்ன பண்ணுறீங்க? என்னடி பனிஷ்மெண்ட் எனக்கு இல்லைன்னா அப்புறம்? அதான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, போங்க, இன்னிலேருந்து ரிலீஸ் பண்ணியாச்சு, நீங்கள் என்ன வேணாலும் எங்கே வேணாலும் போய்க்கலாம். அப்படியாடி? உங்களை ஃப்ரீ பேர்டாக விட்டாச்சு, எங்கே வேணாலும் போய்க்கலாம் மாடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பார், உங்கள் சாரீ கொள்ளால் வந்திருப்பார். என்ன பண்ணுறீங்க? அதான் சொல்லிட்டேடி எங்கே வேணாலும் போய்க்கலான்னு. எனக்கு எங்கே போக தான் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் அவருக்கும் நிறைய 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 கீசஸ் அண்ட் ஹெக்கீஸாக விழுந்துகிட்டே இருக்குது. நீங்கள் அவருக்கு தர்றதும் அவர் உங்களுக்கு தர்றதும் தெரியவே இல்லை. 2 பேரும் அப்படி என்ன சொல்கிறது, உங்களுக்கு அவர் சளைச்சவங்க கிடையாது, அவருக்கு நீங்கள் சளைச்சவ இல்லை அப்படின்ற மாதிரி அவ்வளோ 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 2 பேருமே போட்டி போட்டுட்டு பண்ணிகிட்ருக்கீங்க. அவ்வளோ ப்ளஷர் ஆகுறீங்க 2 பேருமே. அப்படி தானே அன்றைக்கி நைட்டு போகுது. உங்கள் லைஃப்பும் அதுக்கப்புறம் ரொம்ப ஜாலியாக போக ஆரம்பிச்சிச்சு. அவர் வந்து பிராண்ட் அம்பாசிடராக இருந்துகிட்டு இருந்தார் இல்லைங்களா, நீங்கள் தான் அவரோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாகவுமே அனௌன்ஸ் பண்ணுறாரு. அவருக்கு வந்து பேராக வந்து சில அம்பாசிடர் கூட ஃபோட்டோஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃபோட்டோஸுமே வைக்கிறாங்க. நீங்கள் வந்து இந்த ட்ரெடிஷ்னல் லுக்கில் செம்ம அழகாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரொம்ப பாப்புலர் ஆகுறீங்க. 2 பேருமே என்ன சொல்கிறது, மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்து பப்ளிஷ் ஆகுது, நிறைய ஆர்டிக்கல் ஆகுது. உங்கள் 2 பேருக்கும் செம்ம சந்தோஷம். அப்படி தாண்டா உங்கள் லைஃப் செம்ம ஜாலியாக வந்து ரன் பண்ணுறீங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ இந்த ஸ்டோரி லைன் இதோட கட்டாச்சுன்னா
நல்லாயிருக்கும்னு தோணுது. இதுக்கப்புறம் வேறு ஏதாவது வீடியோ வேறு மாதிரி ஸ்டோரி லைன் ஏதாவது வேணும்னா சஜஸ்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டோரி லைன் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.